சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் தமிழ டாக்டருக்கு படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ராஜாங்க பார்த்தா பயங்கரமான கோவத்துல உட்காந்து மோகனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மோகனா அந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும், அப்பதான் பார்த்தா மோகனா சரிங்க விடுங்க, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லும்போது, என்ன சின்ன பிள்ளைத்தனமா, நீயும் அப்ப என்னைய புரிஞ்சுக்கிறாம பேசுறிய மோகனா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிறாம பேசுவேனா, அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை, அந்த பிள்ளை மேல ஏற்கனவே கொஞ்சம் பாசமா இருப்பாங்க, இப்ப நம்ம வீட்டு வாரிசை வேற அந்த பிள்ளை சம்மந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மோகனா இழுக்கவும், உண்மைதான் மோகனா, அந்த பிள்ளை நம்ம வீட்டு வாரிசை சம்மந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டு வயசு பிள்ளைய படி தாண்டி போய் படிக்க கூடாது அப்படின்னு தெரியும்ல, தெரிஞ்சுமே அந்த பிள்ளை என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னைய பெத்த என் ஆத்தா என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம அந்த பிள்ளை கூட சேர்ந்து இம்புட்டு வேலையை பார்த்துருக்கு. இதுல எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப இந்த வீட்டுல என் பேச்சுக்கு என்னதான் மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க வருத்தப்பட்டு பேசவும், இதுல என் மனசுக்கு ஆறுதலான விஷயம்னா, என் பிள்ளை சேதுவாது என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த பிள்ளைய பரிசெழுத கூட்டிட்டு போகாம இருந்தானே, இதுதான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சேதுவை சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழுகிட்ட மலரு பார்த்தா, தமிழு நீ இனிமேலு டாக்டருக்கெல்லாம் படிக்க வேணாம் தமிழு, போதும் தமிழ், எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா, இதனால அப்பத்தா கிட்ட ராஜாங்க ஐயா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல நீ டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் தமிழ், இந்த மாதிரி சூழ்நிலையில வேணாம் தமிழ், ஏற்கனவே நீ கர்ப்பமா இல்லை அப்படின்ற விஷயம் ராஜாங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதுல வேற இப்ப நீ டாக்டருக்கு வேற படிக்க போனேன்னு வை, அவ்வளவுதான், சொல்லவே வேணாம், வேண்டாம் தமிழ், இந்த டாக்டர் ஆகணுன்ற கனவெல்லாம் இதோட விட்டுரு தமிழ் அப்படின்னு சொல்லி இங்க மலரு பார்த்தா தமிழுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா தமிழ், இல்லக்கா என்னுடைய முடிவை நான் மாத்த போறதே கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் நான் டாக்டருக்கு படிக்க தான் போறேன், அதுக்கு அம்மாச்சி என் கூட பக்க பலமா இருப்பாங்க, நான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி இவ்வளோ மார்க் எடுத்தது எதுக்கு, இங்கே வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக தான். நான் 12ஆம் கிளாஸ் பரீட்சையை இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு எழுதி எதுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தேன், சும்மா இருக்கிறக்கா இவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னா நான் அந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருக்கவே தேவையில்லையே. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அதுவும் ஒவ்வொரு பரீட்சை எழுதும் போது ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சு, அத்தனையும் தாண்டி இம்புட்டு பரீட்சையை எழுதி முடிச்சு 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கேன், இதை சும்மா விட முடியுமாக்கா, யாரு என்ன சொன்னாலும் என்ன தடுத்தாலும் என் லட்சியத்துல இருந்து நான் மாற போறது கிடையாது, நான் டாக்டருக்கு படிக்க தான் போறேன், டாக்டருக்கு படிச்சு தமிழ்ச்செல்வி MBBS அப்படின்ற பட்டத்தை வாங்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் பார்த்தா வைராக்கியமா பேசவும் மலருக்கு ஆச்சரியமா இருக்கு, தமிழ் அப்படியெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தா இதை எல்லாத்தையுமே சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ இன்னும் திருந்தவே இல்லை, அப்பா இம்புட்டு சொல்லியிருக்காரு, அப்பா டாக்டருக்கெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் இந்த வீட்டை விட்டு யாரும் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இவ திருந்தாம இனி டாக்டருக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இம்புட்டு வீம்பா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு.